கம்பர் விழாவில் நமது கவர்னர் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார். அந்த பேருரையில் அவர் சில விஷயங்களை கூறி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். பண்பாட்டு படுகொலைகள் யார் சொல்லுகிறார்? புல்டோசர் கலாச்சாரத்தை படுகொலைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தில் பண்பாட்டு படுகொலை நடப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆரியம் என்பது ஒரு பொது சொல்லை தவிர ஆரியத்திற்குள் ஒரு சிறு பிரிவு தமக்கென மட்டும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு பிறருக்கு வரக்கூடாது என்ற நிலையில் ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் உருவாக்கின அல்லவா, அந்த ஆரியத்தை நாம் எதிர்க்கின்றோம். அந்த ஆரியத்தை எதிர்த்து குரல் எழுப்பிய புத்தரும் ஒரு ஆரியர் தான். வல்லரசை கோருகின்ற முன்வைத்த பெரும்பாலானவர்கள் பாசிஸ்டுகளாக மாறினார்கள். ஏனென்றால் வல்லரசை கோருபவர்கள் ஒற்றை தலைமையை மட்டுமே விரும்புபவர்கள், ஒற்றை அமைப்பை மட்டுமே விரும்புபவர்கள், ஒற்றை சித்தாந்தத்தை மட்டுமே விரும்புபவர்கள். ஜனநாயகத்திற்கு அங்கே இடமில்லை. தமிழரின் சுயமரியாதை இழக்கச் செய்தது அந்த மொழி கொள்கை. கருவறைக்குள்ள சமஸ்கிருதம், தமிழுக்கும் தமிழனுக்கும் கருவறைக்குள்ள வேலை கிடையாது. ஆனால் அந்த கோவில் அனைத்தும் கட்டப்படுவது தமிழர்களால், தமிழர் வரிப்பணத்தால், தமிழ் மன்னர்களால். இன்றைக்கு தமிழ் மீது சிலருக்கு அதீதமான காதல், ஒரு காதல் வெறி வந்துவிட்டது. தமிழ் பற்று. உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருப்பவர் இன்று மோடி. உலகெங்கும் குரலை கொண்டு செல்பவர் மோடி. குரலுக்கு இப்பொழுது ஆர்.என். ரவி பொடிப்புரை எழுதி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஏன்னா ஜியு போப் எழுதின இதெல்லாம் பொல்லாத உரைகள். அது உருப்படியான உரை வரணும்னா ஆர்.என். ரவி தான் எழுதணும். சரி, ராமாயணத்துல சீதை கப்பில் சிறந்தவளாக இருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மகாபாரதத்துல குந்தியின் நிலைமை என்ன, திரௌபதியின் நிலைமை என்ன? விருப்பப்பட்ட அவர்கள் பொது மனைவியராக ஆனார்கள். விருப்பத்தின் மீது அல்ல, கட்டாயத்தின் மீது. நாம் நமது முன்னேற்றத்திற்காக இரண்டாவது மொழியை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆங்கிலத்தை. இன்று ஆங்கிலத்தை படிக்காதீர்கள் என்று ஆங்கில துவேஷம் சொல்லுபவர்கள் உலக அரங்கில் நாம் இருப்பதை விரும்பாதவர்கள். நமது விஞ்ஞானிகள் எத்தனை பேர் வெளிநாடுகள் இருக்கின்றார்கள், நமது பொறியியல் நிபுணர்கள் எத்தனை வெளியில் இருக்கின்றார்கள். உலக அரங்கில் தமிழர்கள் தலையிலிருந்து இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் புலமை இருப்பதால் தான். நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருந்தது. கம்பர் விழாவில் நமது கவர்னர் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார், பேருரையாற்றி இருக்கிறார். அந்த பேருரையில் அவர் சில விஷயங்களை கூறி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம், கடந்த 70-80 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு பண்பாட்டு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கல்ச்சுரல் ஜெனோசைடு அந்த சொல்லை பயன்படுத்தினார். மிக மிக கடுமையான ஒரு சொல், கல்ச்சுரல் ஜெனோசைடு, பண்பாட்டு படுகொலைகள். யார் சொல்லுகிறார்? புல்டோசர் கலாச்சாரத்தை படுகொலைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தில் பண்பாட்டு படுகொலை நடப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத கலவரங்களை நடத்தி கொண்டு வருபவர்கள் மணிப்பூரில் 2 பழங்குடி இனங்களிடையே மோதலை உருவாக்கி கொலைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள், குஜராத் படுகொலைகள் நடத்தியவர்கள், இஸ்லாமிய பெண்மணியின் கருப்பையை அறுத்து குழந்தையை எடுத்து கொன்ற அந்த வெறியர்கள், அவர்களது பாதுகாவலர்கள் தமிழகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், இங்கு பண்பாட்டு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று. இந்த பண்பாட்டு படுகொலையை அவரது செய்திக்காக சொல்லுகின்றேன். தமிழகத்தில் 70-80 ஆண்டுகளாக நடப்பதாக சொல்லுகின்ற பொழுது இதில் பெரியார் குறிப்பிடப்படுகிறார், அண்ணா குறிப்பிடப்படுகிறார், கலைஞர் குறிப்பிடப்படுகிறார், எம்ஜிஆரும் குறிப்பிடப்படுகிறார், ஜெயலலிதாவும் குறிப்பிடப்படுகிறார். 70-80 ஆண்டுகளாக ஆண்ட அல்லது இருந்த திராவிட இயக்கங்கள். இந்த 70-80 என்பது ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துவக்கத்திலிருந்து அவர் கணக்கு போட ஆரம்பித்தார் என்று தோன்றுகிறது. 1949 அதிலிருந்து அந்த கணக்கை சொல்றார். பண்பாட்டு படுகொலை என்று அவர் எதை குறிப்பிடுகின்றார்? சனாதனத்திற்கான விமர்சனங்கள், இதை குறிப்பிடுகின்றார். நாம் மாநில சுயாட்சியை கேட்கின்ற பொழுது அதை பிரிவினை பிரச்சனையாக பிரச்சாரம் செய்பவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த அரங்கத்தில் இதை பற்றி குறிப்பிடுவதில் நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். ஏனென்றால் இந்த பண்பாட்டு படுகொலைகளை அவர் கூறிய வாசகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் 16ஆம் நூற்றாண்டிலேயே நடத்தி காட்டியவர் குருநானக் அவர்கள். ஜாதி மறுப்பு என்பதை வைத்துக் கொண்டு இயக்கத்தை நடத்தியவர். மூட நம்பிக்கை ஒழிப்பு என்ற அந்த ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரும் இயக்கத்தை நடத்தியவர். கருவறையிலிருந்து கடவுளை வெளியே கொண்டு வந்தவர். கடவுளுக்கு பல பெயர்களா என்று கூறி நல்ல பெயர்தான் கடவுள் பெயர், சத்நாம் என்ற பெயரை இட்டு கொண்டு வந்தவர்.
மனிதர்களை பிரித்து வகை செய்கின்ற அந்த வர்ணாசிரம முறைக்கு எதிராக பங்கட் சங்கட் என்று மக்கள் ஒன்றாக இணைந்து இருக்கவும் ஒன்றாக உணவு கொள்ளவும் வழி செய்து நமக்கு ஒரு வழிகாட்டிய ஒரு மாபெரும் பண்பாட்டு தலைவராக இருப்பவர் குருநானக். இந்த பண்பாட்டு படுகொலை என்பது இந்தியாவில் ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் பண்பாட்டு படுகொலை, நம்மை பொறுத்தவரையில் ஒரு பண்பாட்டை மாற்ற போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தகைய பண்பாடு? அம்பேத்கர் சொன்னார் அல்லவா, அந்த அடுக்கு நிலையிலான சமூக பிரிவுகளை உருவாக்கி ஒவ்வொரு பிரிவுக்கும் கடமைகளை சொல்லி அனைத்து பிரிவுக்கும் உரிமைகளை மறுக்கின்ற அந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து இந்திய துணை கண்டத்தில் 2600 ஆண்டுகளுக்கு மேலாக பெருத்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் இனியும் முடியவில்லை. அது தமிழகத்தில் இனியும் வலுவாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் தமிழகத்தின் மீது அனைவரும் கவனத்தை செலுத்துகின்றார்கள். தமிழகத்தில் சமூக நீதி கேட்கின்ற இயக்கங்களை பண்பாட்டு கொலை இயக்கங்களாக அவர் சித்தரித்து காட்டுகின்றார். நாம் பெருமைப்படுகின்றோம். இந்த பண்பாட்டு மாற்றத்திற்காக தமிழகம் இனியும் முன்னணியில் இருக்கிறது என்பதில் பெருமைப்படுகின்றோம். இதைத்தான் நாம் திராவிட அரசியல் என்று கூறுகின்றோம். திராவிட அரசியலை நமது தோழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல், நான் அரசியலை பேசுகின்றேன், தத்துவத்தை பேராசிரியர் பேசுவார் என்று பொன்ராஜ் அவர்கள் சொன்னார்கள். தத்துவம் இல்லாத அரசியல் பார்வை இல்லாத மனிதனை போன்று. அரசியலில், அதுவும் ஜனநாயக அரசியலில் தத்துவங்கள் இயக்கத்தை உருவாக்கும், இயக்கங்கள் அந்த அமைப்புகளை உருவாக்கும், அந்த அமைப்புகளின் தலைவர்கள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இருப்பார்கள். கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல். இந்த சித்தாந்த அரசியலாக இல்லாத எந்த கட்சியும் மக்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளாக இருக்க முடியுமே தவிர மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இருக்க முடியாது. கொள்கையற்ற அரசியலுக்கு பெயர் சந்தர்ப்பவாத அரசியல் என்பது மட்டுமல்ல, ஆசை அரசியல், அதிகார அரசியல், பதவி அரசியல் என்று பொருள். ஒரு ஜனநாயகத்தில் நாம் எதனை அதிகாரப்படுத்த விரும்புகின்றோம்? மக்களிடையே ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவதற்கும், பழைய நிலைமையை விட ஒரு நல்ல புதிய நிலைமை உருவாக்குவதற்கும், நியாயமான அமைப்புகளை உறுதி செய்திடவும் நாம் அரசியலை பயன்படுத்த விரும்புகின்றோம். அரசியலை அரியாசனத்தில் ஏறுவதற்காக மட்டுமல்ல நாம் பயன்படுத்த விரும்புவது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 1949 வந்து 57 தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. முதல் தேர்தலில் அவர்கள் பங்கேற்கவில்லை. அதை வருகின்ற பொழுது அதிகார அரசியலாக வைத்துக் கொள்ளவில்லை. அவர்களது சித்தாந்த அரசியலுக்காக இந்த தேர்தல் அரசியல் ஈடுபட்டார். நான் அடுத்த முதலமைச்சர் என்று அண்ணா என்றுமே சொன்னது கிடையாது. மக்களை விழிப்புறச் செய்து, மக்களை அணிதிரட்டி, அதன் மூலமாக தேர்தலில் அவரது அமைப்பு வெற்றி பெற்றது என்றால், மக்களை நம்பிய அரசியல், மக்களுக்கான அரசியலாக அது இருக்கிறது என்றால், அத்தகைய சித்தாந்த அரசியலை நாம் வலுப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்று யார் பதவியில் இருக்கின்றார்கள், நாளை யார் பதவியில் இருப்பார்கள் என்பது மட்டுமே முக்கியம் அல்ல. யார் பதவியில் இருப்பதன் மூலமாக என்ன மாற்றம் நடைபெற போகிறது என்பதை வைத்துத்தான் நாம் அரசியலை கணிக்க வேண்டுமே தவிர ஆடம்பர அரசியலிலும் வெற்று அரசியலிலும் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. திராவிட அரசியல் என்பது ஏறக்குறைய 1912 துவங்கிவிட்டது. திராவிட இல்லம் என்ற ஒன்றை நடேசனார் இங்கே துவக்கியதற்கு முன்பேயே துவங்கிவிட்டது. ஏன் அது துவக்கப்பட்டது? ஏனென்றால் ஒரு சமூகத்தில் ஒரு அதிகார வரம்பிற்குள் செல்வமும் செல்வாக்கும் பதவிகளும் ஒரு சிறு பிரிவிற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது. சதியின் மூலமாக, பண்பாட்டு சதியின் மூலமாக அதை மாற்றி அமைப்பதற்காக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பதாக ஒன்றை முன்வைத்து அரசியலில் அனைத்து பிரிவு மக்களுக்கும், அதிகாரத்தில் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உரிய நியாயமான பங்கு வேண்டும் என்பதற்காக அரசியலை நடத்தினார்கள் அல்லவா? அதுதான் திராவிட அரசியல். ஏன் அதை திராவிட அரசியல் என்று கூறுகின்றோம், ஏன் தமிழ் அரசியல் என்று கூறவில்லை என்று சில திடீர் அரசியல்வாதிகளுக்கு தோன்றும். யார் திராவிடர் என்று கூட தோன்றும். திராவிடம் என்றால் பல பொருள்கள் உண்டு. திராவிடம் என்றால் புதிய சொல் அல்ல. கிமு 169 ஆண்டே திராவிடம் என்ற சொல்
கல்வெட்டுக்கள் இடம்பெற்று விட்டது. ஒடிசா பகுதி ஆண்ட மன்னன் காரவேலனுடைய கல்வெட்டில், அதிகும்பா கல்வெட்டில் அவன் எதிர்கொண்ட திராவிட மன்னர்களின் கூட்டணியை பற்றி குறிப்பிடுகின்றார். திராவிடம் என்பதை குமரீல பட்டர் அவர் குறிப்பிடுகின்றார். ஆதி சங்கரர் குறிப்பிடுகின்றார். வெளிநாட்டு அறிஞர்கள் திராமிழா என்ற வெவ்வேறு திரிபுகளில் குறிப்பிடுகின்றார். அன்று அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், அந்த திராவிடம் என்றால் யார் என்றால் ஆரியர் அல்லாத பெருமக்கள் என்று பொருள். ஆரியல்லாத பெருமக்கள் அனைவருமே சூத்திரர்கள் என்று தூற்றப்பட்டு, அவர்களுக்கு கல்வியும் கிடையாது, அவர்களுக்கு அதிக அரசு பதவிகளும் கிடையாது, அமைப்புகளும் கிடையாது, சொத்தின் மீது உரிமை கிடையாது, அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பண்டங்களின் விலையை தீர்மானிப்பதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது என்ற அந்த மிக மிக பாதகமான சூழ்நிலையை பற்றி கவலைப்பட்டுத்தான் பலரும் போர்க்குரல் எழுப்பினார்கள். ஆரியத்திற்கு எதிராக, ஆரியம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு இன எதிர்ப்பு அல்ல. உலகில் ஆரியர்கள் பல இடங்களில் இருக்கின்றார்கள். ஈரானியர்கள் ஆரியர்கள், பாரசீகர்கள் ஆரியர்கள், ஆப்கானிஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆரியர்கள், துருக்கியில் இருப்பவர்கள் ஆரியர்கள், ஐரோப்பா நாடுகளில் இருப்பவர்கள் ஆரியர்கள், ஆங்கிலேயர்களும் ஆரியர்கள், இன்று அமெரிக்காவில் குடிபெயர்ந்து இருப்பவர்களும் ஆரியர்கள். அந்த ஆரிய பேரினத்தை நாம் குறிப்பிடவில்லை. அங்கே எல்லாம் வர்ணாசிரமம் இல்லை. ஆனால் இங்கே நாம் ஆரியம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, ஆரியம் என்பது ஒரு பொது சொல்லை தவிர ஆரியத்திற்குள் ஒரு சிறு பிரிவு தமக்கென மட்டும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு பிறருக்கு வரக்கூடாது என்ற நிலையில் ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் உருவாக்கின அல்லவா, அந்த ஆரியத்தை நாம் எதிர்க்கின்றோம். அந்த ஆரியத்தை எதிர்த்து குரல் எழுப்பிய புத்தரும் ஒரு ஆரியர் தான். அந்த புத்தர் சமத்துவ சமுதாயத்திற்காக குரல் எழுப்பினார். பிறப்பினால் எவனுக்கும் புனிதம் இல்லை என்று சொன்னார். பிறப்பினால் அனைவரும் சமமானவர்கள் என்று சொன்னார். அந்த புத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவியவர், நமது பகுத்தறிவு தலைவர் பெரியார் அவர்கள் புத்தரை ஒரு பேரொளியாக பார்த்தவர். நமது வெறுப்பு புத்தரிடமா, புத்தர் என்ற ஆரியரிடமா? இல்லை. நாம் வெறுப்பதும் மறுப்பதும் எதிர்ப்பதும் எதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவத்தை மறுக்கின்ற தத்துவங்களை எதிர்க்கின்றோம், சமத்துவத்தை மறுக்கின்ற மனிதர்களை எதிர்க்கின்றோம், சட்டங்களை எதிர்க்கின்றோம், கட்டமைப்புகளை எதிர்க்கின்றோம், பண்பாடு என்ற பெயர்கள் வருகின்ற மோசடிகளை எதிர்க்கின்றோம். ஆகவே நாம் இங்கே விரும்புகின்ற அரசியல் என்பது மக்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்த சமநீதியை, சமத்துவத்தை பெற்றுத் தருவதற்காக நடத்தப்படுகின்ற இயக்கம்தான் திராவிட இயக்கம். அத்தகைய வர்ண முறையில், சனாதன முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவெங்கும் இருக்கிறார்கள், இந்தியாவெங்கும் உண்டார்கள். அதனால்தான் குருநானக் பஞ்சாபில் தானே வந்தார். சமஸ்கிருதத்தை தேவ மொழியாக ஏற்க மறுத்து பஞ்சாபி மொழியை முன்வைத்தவர் குருநானக். தேவநகரியை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, குருமுகியை எடுத்துக்கொண்டார். ஆரியத்திற்கு எதிரான, சனாதனத்திற்கு எதிரான, வர்ணத்திற்கு எதிரான போர்கள் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. ஆனால் நடத்தப்பட்டு வெற்றி கண்ட இடங்களில் சிலவற்றில் பிறகு தளர்வு ஏற்பட்டது. சமய வர்ணாசிரம மறுப்பை கொண்டவர்கள், ஜாதி மறுப்பை கொண்டவர்களே ஒரு தனி ஜாதியாக மாறிவிட்டார். ஆனால் தமிழகத்தில் இன்றும் கூட இருக்கின்ற திராவிட குரல் என்பது பழைய பண்பாட்டை மறுப்பதும் சமத்துவமான புதிய பண்பாட்டை உருவாக்குவதும் கோரிக்கையாக, கொள்கையாக கொண்ட ஒரு இயக்கம். நாம் அதைத்தான் இங்கே பிரதிபலிக்க விரும்புகின்றோம். திராவிட இயக்கம் என்பது தோழர்களே ஒரு சித்தாந்த அடிப்படையில் உருவானது. அந்த சித்தாந்தம் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் தொடர்கிறது. திராவிட கட்சிகள் அந்த இயக்கத்தில் உருவான அமைப்புகள் தான். இயக்கம் தொடரும், தொடர வேண்டும். இன்றும் அபாயம் ஒழியவில்லை. இன்றைய பெரும் சிக்கல் நான் சொல்ல வேண்டிய சரியான சொல் அபாயம், பேராபத்து. இன்று நாம் எதிர்கொள்கின்ற பேராபத்து என்னவென்றால், பெரும்பான்மைவாதம், மதவாதம், பாசிசவாதம் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகின்ற ஒரு சூழல். ஜனநாயக அரசியலை சிதைக்கின்ற பாசிச அபாயம். அதை எதிர்த்து முனைப்புடன் போராடுகின்ற சக்தி எந்த இயக்கங்களுக்கு உண்டு? உங்களை போன்ற இயக்கங்களுக்கு உண்டு. அந்த சக்தியை நாம் மீண்டும் வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்துதல் என்று வருகின்ற பொழுது ஒன்றை நினைவூட்ட விரும்புகின்றேன். பொன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாம் வல்லரசாக வேண்டாமா என்று. வல்லரசை கோரிய அனைவருமே பாசிசவாதிகள். ஜெர்மனியை வல்லரசாக ஆக்குவேன் என்று மக்களை மயக்கித்தான் அதை சர்வாதிகார நாடாக, பாசிச நாடாக, இனப்படுகொலை செய்கின்ற நாடாக ஹிட்லர் மாற்றினார். பழைய ரோமானிய பேரரசு போன்று மீண்டும் ஒரு வல்லரசை உருவாக்க என்று கூறிக்கொண்டுதான்
முசோலினி இத்தாலியை படுகொடிக்குள் தள்ளினார். ஜப்பான் தலைமையில் ஆசியா முழுமைக்குமான ஒரு வல்லரசை உருவாக்கு என்று கூறிக்கொண்டுதான் ஆசிய நாடுகளில் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்த அந்த ஜப்பானிய ராணுவத்தை நாம் பார்க்கின்றோம். வல்லரசை கோருகின்ற முன்வைத்த பெரும்பாலானவர்கள் பாசிஸ்டுகளாக மாறினார்கள். ஏனென்றால் வல்லரசை கோருபவர்கள் ஒற்றை தலைமையை மட்டுமே விரும்புபவர்கள், ஒற்றை அமைப்பை மட்டுமே விரும்புபவர்கள், ஒற்றை சித்தாந்தத்தை மட்டுமே விரும்புபவர்கள். ஜனநாயகத்திற்கு அங்கே இடமில்லை. நாம் இந்திய ஜனநாயகம் என்று கூறுகின்ற பொழுது நம்ம நாட்டில் இதுக்கு முன்னால ஜனநாயகம் கிடையாது. மோடியுடைய கற்பனையில வேணா வேத காலத்தில் ஜனநாயகம் இந்தியாவில் இருந்ததுன்னு சொல்லலாம். இல்ல இங்க இருக்கின்ற தமிழ் தேசியங்கள் கூறுகின்றபடி பார்த்தால் சோழர் காலத்தில் குடவோலை இருந்தது, மகாசபை இருந்ததுன்னு சொல்லலாம். ஆய்வு செய்கின்ற நண்பர்களுக்கு தெரியும், மகாசபை என்பது பார்ப்பனியருக்கு தரப்பட்ட அந்த கிராமங்களுக்கு, பிரம்மதேயங்களுக்கு. அங்கே அவர்கள் மட்டுமல்ல, உழைக்கும் பிரிவினர் பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். நில உடைமையற்ற கூலிகள் இருக்கின்றார்கள், தொழில் முனைவோர் இருக்கின்றார்கள், சிறு தொழில்கள் செய்பவர்கள் இருக்கிறார், நெசவாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரம் மட்டும் பிராமண அமைப்புக்கு உண்டு, மகாசபைக்கு. அதில் அரசன் கூட தலையிட முடியாது. எந்த அரசனும் பிராமணர்களை கட்டுப்படுத்த கூடாது என்ற நிலைமையில் இருக்கின்ற குடவோலை முறையை ஜனநாயக முறை என்று நாம் சொல்லுவோமா? நமக்கு ஜனநாயகம் என்றால் தெரியாது. நமக்கு இருந்தது அனைத்தும் வர்ணந்த நியாயம் தான் தெரியும். முதலாக ஜனநாயகம் என்பதை நாம் அந்நியராட்சியின் போதுதான் பார்த்தோம். 1863க்கு பிறகுதான் மக்கள் பங்கேற்கின்ற அமைப்புகள் இந்தியாவில் துவங்கின. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் முதல்ல வருது. அப்ப உள்ளூர் மக்களுக்கும் அதில் பிரதிநிதித்துவம் வேணும்ட்டு படித்தவர்கள் கோரினார்கள். யார் படித்தவர்கள்? இதில் ஒரு மொழி அரசியல் இருக்கிறது, அதை நான் சொல்லியாக வேண்டும். இப்ப மொழி அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? புதிய தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்லாம் கொண்டு வரதுல ரொம்ப மெத்த படித்த மேதாவிகள் அதை பத்தி கேட்கறாங்க. என்னங்க மொழியை போய் அரசியலா பண்றீங்க? மொழி அரசியல் செய்யலாமா? பரந்த எண்ணம், மொழி அரசியலா செய்யலாமா? அரசியலே மொழியில தான் இருக்கு. நீங்க நம்ம இந்த சோழ பேரரசுகள் இருந்த காலத்துல, பாண்டிய பேரரசு இருந்த காலத்துல அமைச்சர் ஆகணும்னா வேதம் வேத ஞானம் இருக்கணும். எவனுக்கு வேத ஞானம் இருக்கும்? பிறப்பால் புனிதர்கள் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும். அந்த வேதம் படிக்கிறதுக்கு அவன் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் தானம் கொடுக்கும். அதுலயும் பல பிரிவுகள் இருக்கு. உபநிஷதம் படிக்கணும்னா தனி மானியம், வேதம் ஸ்மிருதி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி மானியம். இறையிலி நிலங்கள் வழியே கிடையாது. படிக்கிறதுன்னா கல்வினா அதான் கல்வி. நம்மளால என்ன பண்ணாங்க? திண்ணை பள்ளிக்கூடங்கள் ஆனா ஆவனா கற்றுக்கொண்டார்கள். 1, 2, 3 கற்றுக்கொண்டார்கள். திண்ணை பள்ளிக்கூட கல்வியை அரசின் பதவிக்குரிய கல்வியாக எந்த அரசும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அரசின் ஆலோசகர் யார்? வேதம் படித்தவரா? ஸ்மிருதிகள் தெரிந்தவரா? புராணம் தெரியுமா? சமஸ்கிருதம் தெரிந்தவன் மட்டுமே அறிவாளி என்று சொல்லப்பட்ட காலம். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் என்கின்ற மொழி செய்த அரசியல் என்னவென்று தெரியுமா? தமிழரின் சுய மரியாதையை இழக்க செய்தது அந்த மொழி கொள்கை. கருவறைக்குள்ள சமஸ்கிருதம். தமிழுக்கும் தமிழனுக்கும் கருவறைக்குள்ள வேலை கிடையாது. ஆனால் அந்த கோவில் அனைத்தும் கட்டப்படுவது தமிழர்களால், தமிழர் வரிப்பணத்தால், தமிழ் மன்னர்களால். அந்த கோவிலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிறுவனங்கள். அந்த கோவிலுக்கு தேவதாசிகள் கூட தரப்பட்டார். கடவுளுக்கும் கூட தாசிகள் தேவைப்பட்டார். அத தமிழ்ல ஸ்மிருதிகள் கிடையாது. சைவத்துக்கு ஸ்மிருதி உண்டா? வைணவர்களுக்கு ஸ்மிருதி உண்டா? ஸ்மிருதி அனைத்தும் வைதிகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்ப இங்கே இதை கொண்டு வந்து கோவில்ல மக்களுக்கு மறுப்பு தந்த ஒரு மொழி என்பது, அரசு பதவிகளுக்கு மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு வந்த ஒரு மொழி என்பது, அந்த மொழி என்பது அரசியல் அல்லவா? பிறகு வந்தார்கள் அந்நியர்கள் வந்த பொழுது அவர்கள் மொழி ஆட்சி மொழி. இஸ்லாமியர்கள் வந்தார்கள், அரபிய மொழி, துருக்கிய மொழி, பாரசீக மொழி. 1842ஆம் ஆண்டு வரை ஆங்கிலேயர் ஆண்ட பொழுது ஆட்சி மொழி பாரசீகத்தில் நடந்தது. ஆற்காடு நவாபின் ஆட்சி கூட பாரசீக மொழியில் நடந்தது. மொழியில் அரசியல் இல்லையா? இது நம் மக்களாட்சி காலம் என்று சொல்லுகின்றோம். மக்கள் மொழியில் ஆட்சி நடந்தால் தானே அது மக்களாட்சி. இதை கூறுவது திராவிட இயக்கம். மக்களாட்சி மக்கள் மொழியில் நடக்க வேண்டும் என்று கூறுவது திராவிட இயக்கம். நமக்கு எந்த தேவ பாஷையும் தேவையில்லை, அது தேவர்களோடு இருக்கட்டும், மக்களுக்கு மக்கள் மொழி போதும் என்று சொல்லுகின்றோம். மொழியில் அரசியல் பல உண்டு. இன்றைக்கு தமிழ் மீது சிலருக்கு அதீதமான காதல்.
ஒரு காதல் வெறி வந்து விட்டது. தமிழ் பற்று. உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருப்பவர் இன்று மோடி. உலகெங்கும் குரலை கொண்டு செல்பவர் மோடி. குரலுக்கு இப்பொழுது ஆர்.என். ரவி பொடிப்புரை எழுதி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஏன்னா ஜியு போப் எழுதின இதெல்லாம் பொல்லாத உரைகள். அது உருப்படியான உரை வரணும்னா ஆர்.என். ரவி தான் எழுதணும். அதனால் ஆர்.என். ரவி குரலுக்கு ஒரு பொடிப்புரை தருவார், விளக்க உரை தருவார். காத்திருப்போம். அந்த அறிஞர், பேரறிஞர், அவர் தரட்டும். ஆனால் ஆர்.என். ரவி கம்பர் மீது காதல் எதற்காக அகத்தியர் மீது காதல்? தொடர்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் மிக பழமையான மொழி தமிழ் மொழி. ஆனால் தமிழை பிரசவித்த மொழி, ஆனாலும் தகப்பன் மொழி சமஸ்கிருதம் என்று அவர்கள் சொல்லுகின்றார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் பிரசவித்தது சமஸ்கிருதம் என்று சொல்லுகின்றார். சரி, ஏதோ பைத்தியக்காரத்தெல்லாம் சொல்லிட்டு போறேன்னு விட்டுற முடியுமா? அதன் பின்னால் உள்ள அரசியல் சதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? சமஸ்கிருதத்திலிருந்து அனைத்தும் பிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது சமஸ்கிருதமே பிரசவிக்கப்படாத காலத்தை பேசுகின்றோம். தமிழின் முதல் இலக்கியங்கள் எந்த காலத்தவை? கிமு 5-6 நூற்றாண்டுக்கு நம் தமிழ் இலக்கியத்தின் துவக்கத்தை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டின் கல்வெட்டுக்களை கிமு 600 வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. தமிழுக்கு எடுத்து கிமு 600 உண்டு. ஆனா சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு எப்ப வருது? கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு கிடையாது. சமஸ்கிருதம் எழுதப்பட்டதே விஜயநகர காலத்தான் வேதமே எழுதப்பட்டது. எழுதப்படாத மொழியாக, வெறும் ஸ்ருதியாக இருந்த சமஸ்கிருதம் தாய்மொழின்னு சொன்னா அதை ஆய்வின்றி ஏற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன ரசிகர் கூட்டமா? பெரியார் தந்த பகுத்தறிவை நாம் நம்பி இருக்கின்றோம். அறிவரும்படி பார்த்தால் சமஸ்கிருதம் முன்னர் தோன்றிய மொழி அல்ல. புத்தர் காலத்தில் சமஸ்கிருதம் பேசப்படவில்லை. புத்தர் பேசியது பிராகிருதம். சமஸ்கிருதத்துக்கு முந்தைய மொழி பிராகிருதம். பிராகிருதத்தை செம்மைப்படுத்தினால் சமஸ்கிருதம். செம்மைப்படுத்தப்பட்டது கிபி. செம்மைப்படுத்தப்படாத பிராகிருதம் மக்கள் மொழியாக இருந்தது. ஆனால் தேவ மொழியாக சமஸ்கிருதம் வந்த பொழுது அது வர்ணத்தை நியாயப்படுத்த மட்டுமே இருந்த மொழி. எந்த ஸ்மிருதியிலாவது பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறத ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? நிறைய ஸ்மிருதி இருக்கு. ஆனா 4 ஸ்மிருதியத்தை முக்கியமான ஸ்மிருதி சொல்லுவாங்க. பெண்களுக்கு உபநயனம் இல்ல. உபநயனம் ஆண்களுக்கு, பிராமண ஆண்களுக்கு மட்டும்தான். அப்பதான் யஜ்ஞோபதம் போடுறதுக்கு முன்னால அந்த காயத்தை மந்திரத்தை சொல்லிட்டு பூணூல் எல்லாம் போடுறது. பெண்ணுக்கு என்ன? மனுஸ்மிருதி சொல்லுது, திருமணம் தான் பெண்ணுக்கு யஜ்ஞோபவிதம். அதான் கல்வியாமா. அந்த பெண்ணுக்கு பல தடைகள். உணவு தடை, உடுப்பதில் தடை, அதிகாரத்தில் வர முடியாத தடை, உடைமை உரிமை இல்லை. அதை விட கேவலம் பெண்ணின் ஒடுக்கத்தை விருப்பம் போல மாற்றிக்கொள்ளலாம். ஒடுக்கத்தை கற்பிப்பது ஆண்கள். கற்பை பற்றி பேசுகின்றோம். நலாயினி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறோம். சீதை கற்பு அப்படின்லாம் பேசிக்கிறோம். சரி, ராமாயணத்துல சீதை கற்பில் சிறந்தவளாக இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மகாபாரதத்துல குந்தியின் நிலைமை என்ன? திரௌபதியின் நிலைமை என்ன? விருப்பப்பட்ட அவர்கள் பொது மனைவியராக ஆனார்கள். விருப்பத்தின் மீது அல்ல, கட்டாயத்தின் மீது. குந்தி என்பவள் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகின்றால் பிறருக்கு. ஏன் பெற்றுக் கொள்ளுகின்றார் என்றால் அதுதான் வைதிக தர்மம். ஒரு ஆணின் அவன் முக்தி அடைய வேண்டும் என்றால், பிதுர்லோகம் செல்ல வேண்டும் என்றால் திதிகள் செய்வதற்கு மகன் தேவை. அந்த மகனை அவனால் பெற முடியாத பொழுது அவன் மனைவி வேறு ஒருவருடன் உறவு கொண்டு அதை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு சமஸ்கிருத ஸ்மிருதிகள் தரப்பட்ட சொல் நியோகம். அப்படிதான் பெண்களை கருவிகளாக செய்தார்கள். நாமும் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆணுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான் பெண்ணின் தர்மம் என்று நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். கண்ணகையை பாராட்டுகின்றோம். நண்பர்களே, பெரியார் கூறிய அந்த ஒடுக்க நெறியின்படி பெண்கள் குண்டலகேசிகளாக இருக்க வேண்டும். கண்ணகைகளாக, கணவனுக்காக தன்னை இழப்பவர்களாக, பிறரை அழிப்பவர்களாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஒடுக்கம் கெட்டு போன கணவனை கண்டுகின்ற துணிச்சல் பெண்ணுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்கள் ஒடுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திராவிடம் கூறுவது பொது நியாயமே தவிர ஒரு தரப்புக்கு ஒரு நீதி என்கின்ற நியாயத்தை நாம் ஏற்பது கிடையாது. அந்த திராவிட சிந்தனையை தான் பண்பாட்டு படுகொலை என்று ஆர்.என். ரவி கூறி நாம் வெட்கப்படவில்லை, பெருமை அடைகின்றோம். எங்களுக்கு இப்படி ஒரு பொது நீதியை கற்பித்த திராவிட பெரியோர்களை நினைத்து பெருமை அடைகின்றோம். அந்த பொது நீதியை நாம் பெற வேண்டிய காலம் இனியும் முடியவில்லை. உறுதிப்படுத்தப்படாத பொது நீதிகள் உண்டு. உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் அதை அறிந்த, அதில் ஈடுபாடு கொண்ட, அதற்காகவே அதை கொள்கையாக கொண்ட, சித்தாந்தம் கொண்ட திராவிட இயக்கங்கள் தேவைப்படுகின்றன. அண்ணாவின் பெயரை தாங்கி கூட ஒரு திராவிட இயக்கம் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அண்ணா கோரியது மாநில சுயாட்சி. இன்று மாநிலத்தை அடகு வைத்து விட்டு அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இன்று நாம ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது. பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதாக்கள் 10 இப்போ உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு சொல்லிச்சு, கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, 10 சட்டங்களை இனிமேல் சட்டங்களாக அறிவிக்கப்படும் அறிவிச்சிட்டாங்க. நேற்றைய செய்தியின்படி அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போகப்படுறதா கேள்விப்பட்டேன். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டால் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு தீர்வுக்கு அமர்வுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு கோரிக்கையை மைய அரசு வைக்க இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. மற்றொன்று ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம். நாடாளுமன்றம் அது நடப்பில் இருக்கின்ற பொழுது அவசர சட்டம் கொண்டு வர முடியாது. நாடாளுமன்றம் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு இடைக்காலத்தில் தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். இந்த ஒரு தீர்ப்பில் நாம் உச்சி குளிர்ந்து போக, நம்ம நீதிபதிகளை பத்தி நல்லாவே தெரியும். நாம் நீதித்துறையின் மீது மரியாதை வைத்திருக்கின்றோம். ஆனால் நீதிபதிகள் தவறே செய்யாதவர்கள் அல்ல, ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை பல நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. நாம் விழிப்பாக இல்லாவிட்டால் பெற்ற வெற்றியை இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விழிப்பாக இருக்க வேண்டும். இதுல என்ன ஒரு ஜனநாயகம்னா, ஜனநாயகம் என்றால் மக்களது விருப்பப்படி ஆளுவது மட்டுமல்ல, மக்களாலும் ஆளப்படுவது. ஜனநாயகத்தில் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் தான் உச்சபட்ச அதிகாரம் என்று இருந்தால் அது அதிகாரிகள் ஆட்சியை தவிர மக்கள் ஆட்சி அல்ல. இதுவரையில் நடந்து வந்த நிலைமை என்னவென்றால், ஜனநாயக ஆட்சி என்ற பெயரில் மாநிலங்களில் ஒன்றிய அரசின் அதிகாரிகள் முழு அதிகாரங்களாக மாறிவிட்டார்கள், உச்சபட்ச அதிகாரிகளாக மாறிவிட்டார். இதை மறுத்துத்தான் திராவிட இயக்கம் மாநில சுயாட்சி என்ற ஒரு கொள்கையை முன்வைத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் இறுதியான முழுமையான இறையாண்மையுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் மாநில சுயாட்சி என்று வந்தது. அருமை தோழர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துல பல கூட்டாட்சி நாடுகள் உண்டு. ஆனா எந்த கூட்டாட்சி நாட்டிலையும் மாநில அரசை கலைக்கின்ற உரிமையை எந்த ஒரு ஒன்றிய அரசும் எடுத்துக்கொள்ளும். மாநில அரசு அனைத்து கூட்டாட்சி நாடுகளிலும் இந்தியாவை தவிர கல்வி என்பது மாநில பட்டியல். கல்வியை தருவது மாநில அரசு, அது மத்திய அரசின் துறையாக இருப்பது கிடையாது. அதை போன்றே வேளாண்மை, சுகாதாரம், மருத்துவம் போன்றவை எல்லாம் மாநில பட்டியலில். ஆங்கிலேயன் ஆண்ட காலத்திலேயே 1919 ஒரு சட்டம் வந்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1935 மறுபடியும் ஒரு சட்டம் வந்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த அந்நியர் ஆண்ட பொழுதே கூட இந்த கல்வி, மருத்துவம் போன்ற துறைகள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு தான் தரப்பட்டன. அந்நியன் தந்த உரிமையை கூட இப்பொழுது மறுக்க முற்படுகின்றார்கள் என்றால் அதை நாம் எவ்வாறு பார்த்துக்கொள்ளும், எவ்வாறு வாழாவிருப்பது? இதை அரசியலாக்கலாமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு எவ்வாறு நாம் விடையளிப்பது? உலகில் எந்த நாட்டிலாவது நீங்கள் 3வது மொழியை கற்றே தீர வேண்டும் என்ற ஒரு கல்விக் கொள்கையை நீங்கள் பார்த்தது உண்டா? இத்துணை நாடுகளை பார்க்கின்றோம், பல நாடுகள் கூட்டாட்சி நாடுகள். எந்த ஒரு நாட்டிலாவது 3 மொழியை கற்றே ஆக வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு வந்தது உண்டா? இந்தியாவில் கல்வி இப்பொழுது ஒத்திசைவு பட்டியல் 3 மொழியை கட்டாயமாக்குவதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை. இதுலதான் தேசியம் இருக்கா? ரொம்ப தாராளமா சொல்றாங்க. ஒண்ணு தமிழ் மீது, ஏன் நீங்க தமிழ்ல மருத்துவ கல்வியை கொண்டு வரல? ஏன் நீங்க கையெழுத்து போடல? நண்பர்களே, தமிழை வளர்ப்பதில், தமிழை தலைநிமிர செய்வதில் திராவிட இயக்க தலைவர்களை போன்று பாடுபட்டவர்கள் யாரும் இல்லை. வடக்காடு மன்றத்தில் கூட தமிழ் நுழையக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட இயக்கம். சமஸ்கிருத ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்டது திராவிட இயக்கம். மக்களை மக்கள் மொழியிலேயே இருக்க செய்வது திராவிட இயக்கம். ஆனா இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தமிழை மட்டும் எல்லா கல்வியும் தமிழ்லயே படிச்சிருங்க, ஆனா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குங்க. எந்த மொழியை ஏத்துக்குங்க? அண்ணாமலை ஒரு படி மேல போயிட்டார். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பானிஷ் மொழியை நீங்க கத்துக்கலாம், பிரெஞ்சு மொழியை கத்துக்கலாம், ஜெர்மன் மொழியை கத்துக்கலாம். நம்ம பிள்ளைகள்லாம் இந்த மொழியை கத்துக்கிட்டோமே அப்படிங்கிறாரு. அவர் எத்தனை மொழியை கத்துக்கிட்டாருன்னு அவர்கிட்ட தான் கேட்டு தெரியும். மொழியே கல்வி அல்ல. நாம் ஒரு 2வது மொழியை வைத்திருக்கின்றோம், ஆங்கிலம் என்றால். ஆங்கிலம் எந்த காலத்திலும் நாம் கற்றால் நமது நாக்கு துண்டிக்கப்பட்டது கிடையாது, நாம் படிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது கிடையாது. ஆங்கிலம் அனைவருக்கும் உரியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்று உள்ள நாடுகளில் வேறு நாடுகள் தொடர்புகளுக்கு நமக்கு அது ஒன்றே போதும். அறிவியலுக்கு அது போதும், அரசியலுக்கு அது போதும், வணிகத்திற்கு அது போதும். இதை தவிர புதிதாக எதையும், இதை கூட நாம் பெற முடியாது. இந்தியாவில் வேறு எந்த மொழியும், இந்தி என்ற மொழி உட்பட எதன் மூலமும் பெற முடியாது.
நாம் நமது முன்னேற்றத்திற்காக இரண்டாவது மொழியை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆங்கிலத்தை. இன்று ஆங்கிலத்தை படிக்காதீர்கள் என்று ஆங்கில துவேஷம் சொல்லுபவர்கள் உலக அரங்கில் நாம் இருப்பதை விரும்பாதவர்கள். நமது விஞ்ஞானிகள் எத்தனை பேர் வெளிநாடுகள் இருக்கின்றார்கள், நமது பொறியியல் நிபுணர்கள் எத்தனை வெளியில் இருக்கின்றார்கள். உலக அரங்கில் தமிழர்கள் தலையிலிருந்து இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் புலமை இருப்பதால் தான். பயிற்சி மொழியை பற்றி நாம் என்றுமே ஒரு விவாதத்தில் ஈடுபட்டது கிடையாது. தமிழ் பயிற்சி மொழியாகத்தான் இருக்க வேண்டும், கொண்டு வந்திருக்கின்றோம். இப்ப இன்ஜினியரிங் கூட நம்ம தமிழ் புத்தகங்கள் வந்திருக்கு. தமிழை படிப்படியாக 1960 இந்த இளங்கலை வகுப்புகள்ல தமிழ் வழி கல்வி இருக்கு. பிறகு அறிவியல் கல்வியிலையும் தமிழ் வந்துருச்சு. நமக்கு தமிழ் வழி கல்வியை பற்றி கற்பிக்க வேண்டிய அவசியம் அமித்ஷாவுக்கு தேவையில்லை. அமித்ஷா இருக்கிற ஒரு மொழியை ஒழுங்கா பேசினாலே போதும். நம்மிடம் பன்மொழி புலவர்கள் உண்டு. எத்தனை மொழி என்பது அவரவர் விருப்பம். நீங்க எந்த மொழியும் கத்துக்கலன்னா சமஸ்கிருதத்தை இந்தியும் தவிர அவர் எந்த மொழிக்கும் மானியம் ஒதுக்க மாட்டீங்க. ஏற்கனவே மாநிலங்களின் வருவாய் என்பது மிக மிக குறைக்கப்பட்டு விட்டது. ஜிஎஸ்டி இருக்கிறதும் போயிடுச்சு. ஆனால் பொறுப்புகள் மாநில அரசுக்குத்தான் உண்டு. எது நடந்தாலும் மாநில அரசு தான் மக்கள் கேட்பாங்க. பொறுப்பு மாநில அரசிடம், ஆனால் நிதி அனைத்தும் ஒன்றிய அரசிடம். இதை நம்ம கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிட்டு அவன் போய் திருப்பி தருவானாமா. அதை கேட்டால் எப்பொழுதும் தருவதில்லை என்று அழுது கொண்டே இருக்கின்றார்கள் என்று ஒரு பிரதமர் சொல்லுகின்றார். நல்ல பொருத்தமான ஆளுகளை தான், யோகியமான ஆளுகளை தான் பதவியில் வச்சிருக்காங்க. நாம் கொடுத்த வரியில் ஒரு பங்கை நாம் கேட்பதற்கு அழுவது என்று சொல்கின்றார். அழுது கொண்டே இருக்கின்றோம் என்று. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அரசியலில் கொள்கை பிடிப்புள்ள இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும். இளைஞர்கள் கொள்கை அரசியல் ஈடுபட வேண்டும். இந்த மாதிரியான இந்த கவர்ச்சி அரசியலோ அல்லது மோசடி அரசியலோ அல்லது தலைவர்களின் தனிப்பட்ட புகழின் அடிப்படையிலோ நீங்கள் அன்றாட அரசியலில் உங்கள் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். நமக்கு தேவை கொள்கை அரசியல். கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருங்கள். தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு திராவிட அரசியலை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் அத்தகைய அரசியலில் நீங்கள் ஈடுபட்டு தீவிரப்படுத்தி வளர்த்து கொண்டால் தமிழகம் மட்டுமல்ல பிற மொழி மாநிலங்களும் அதனால் விடுதலை அடையும். விடுதலை என்பது வெறும் தேச விடுதலை அல்ல, தேச மக்களுக்கான விடுதலை. மக்கள் விடுதலை என்பது அந்த மொழிகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு, அந்த மொழிகளை பேசுவதற்கு கிடைக்கின்ற வாய்ப்பின் மூலமாகத்தான் விடுதலை என்பது வரும். விடுதலையின் மற்ற ஒரு அம்சம் என்னவென்றால் நாம் விடுபட வேண்டும். பழைய நிலைமையிலிருந்து விடுபட வேண்டும், பழைய அரசியலிருந்து விடுபட வேண்டும், பழைய பொருளாதாரத்தில் விடுபட வேண்டும், பழைய பண்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும், பழைய விழுமியங்களிலிருந்து விடுபட வேண்டும். பழமையிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் முழு விடுதலை. திராவிட விடுதலை என்பது வெறும் அரசியல் விடுதலை அல்ல, பொருளாதார விடுதலை மட்டுமல்ல. திராவிட அரசியல் என்பது மனிதனின் முழு விடுதலைக்கான ஒரு கொள்கையை கொண்டது. நாம் விரும்புவது முழு விடுதலை. நாம் விடுதலை பெற்றாலும் அத்தகைய முழு விடுதலையை பெறுவதற்காக இனியும் உழைக்க வேண்டியிருக்கிறது. நாம் அதற்காக இயக்கங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. சிந்தனை புரட்சியின் மூலமாகத்தான் இளைஞர்களை ஈர்க்க முடியும். நீங்கள் சிந்திக்க திறன் வாய்ந்தவர்கள், சிந்தியுங்கள், கவர்ச்சியில் விழுந்து விடாதீர்கள். அது ஈசல் மாதிரி திடீர்னு இந்த வெளிச்சத்துல போய் இல்லாம போயிடுவீங்க. தங்களுக்காக ஆட்சி அரசியலை நடத்துகின்ற கட்சியை நடத்துகின்றவர்களை விட மக்களுக்காக இயக்கங்களை நடத்துபவர்களை நம்பி நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், அரசியலை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.